இந்தியாவில் யூபிஐ பயன்பாடு நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. ₹1 முதல் ₹1,00,000 வரை எளிதாக பண பரிமாற்றம் செய்யலாம் என்பதால் மக்கள் மத்தியில் இதற்கு செமத்தியான வரவேற்பு இருக்கிறது. ரிசர்வ் வங்கி தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவின் டிஜிட்டல் பேமெண்டில் யூபிஐ பங்கு மற்றும் 83% உள்ளது. 2019ஆம் ஆண்டில் இது 34% இருந்தது. யூபிஐ பயன்பாடு வெறும் 5 வருடங்களில் 50% அதிகரித்துள்ளது. அதே நேரம் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு உள்ளிட்ட டிஜிட்டல் பேமெண்ட்களின் பயன்பாடு 17% என ஒரேடியாக அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளது. கடந்த 2018இல் யூபிஐ பண பரிமாற்றம் 375 கோடியாக இருந்த நிலையில் 2024இல் அது 17,221 கோடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி யூபிஐ பண பரிவர்த்தனையின் ஒட்டுமொத்த மதிப்பு ₹5.86 லட்சம் கோடியிலிருந்து ₹246.83 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து யூபிஐ பயன்பாட்டில் முக்கிய விதியொன்று அமல்படுத்துவதாக MPCI எனப்படும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. அதன்படி இனி யூபிஐ பரிவர்த்தனை ஐடிகளில் சிறப்பு எழுத்துக்களை பயன்படுத்துவதை தடை செய்து எண்ணெழுத்து எழுத்துக்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அதாவது எண்களில் 1 முதல் 9 வரையிலும் ஆங்கில எழுத்துக்களில் A முதல் Z வரையிலும் பயன்படுத்தலாம். மற்ற ஸ்பெஷல் கேரக்டர்களை பயன்படுத்தக்கூடாது. இவற்றை செயல்படுத்தாத யூபிஐ ஐடிகளின் பண பரிவர்த்தனைகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தானாகவே MPCI அமைப்பால் நிராகரிக்கப்படும். முன்னதாக ஜனவரி 9ஆம் தேதியே MPCI இது குறித்து சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட வங்கிகளும் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்கள் எனப்படும் கட்டண தளங்களும் உடனடியாக அமல்படுத்திவிட்டன. இன்னும் இதை அமல்படுத்தாமல் இருக்கும் தனிநபர்களுக்கான MPCI மீண்டும் ஒருமுறை தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல யூபிஐ பயன்படுத்துபவர்கள் ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம் என்னும் மோசடி வலையில் சிக்குவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதில் தெரியாமல் மோசடியாளர்கள் அனுப்பிவிட்டதாக ஒரு சிறிய தொகை அனுப்பி அதை திருப்பி அனுப்புமாறு கேட்கின்றனர். இதை நம்பி பயனர்கள் பணத்தினை திரும்ப அனுப்பும் போது அவர்களின் கணக்கிலிருந்து பெரும் தொகை மோசடியாளர்களுக்கு சென்று விடுவதாக தெரிகிறது. இது குறித்து MPCI யூபிஐ தளத்தில் இது போன்ற மோசடிகள் நடப்பதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எதுவும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. என்றாலும் இதுபோல உங்களது யூபிஐ அக்கவுண்டில் பணம் எதுவும் வரவு வைக்கப்பட்டால் அந்த பணத்தினை திரும்ப அளிக்க முயற்சிக்க வேண்டாம். யூபிஐ அக்கவுண்டினை பொறுத்தவரை உங்களது பின் எண்ணை பதிவிடாமல் மோசடியாளர்கள் பணத்தினை திருட முடியாது. பொதுவாக மோசடிகளில் சிக்காமல் இருக்க பயனர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் யூபிஐ ஆப்பினை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆப்பினை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் ஆகியவற்றில் இருந்து டவுன்லோட் செய்வதே சிறந்தது. 3ஆம் தரப்பு செயலியில் இருந்து யூபிஐ ஆப்பினை டவுன்லோட் செய்து பயன்படுத்துவது கட்டண சிக்கல்களுக்கு நாமே பாதை அமைத்துக் கொள்வது போலாகிவிடும். எனவே மேற்கண்ட விஷயங்களை தவறாது பின்பற்றி உங்களது பணத்தினை பாதுகாப்பாக வைத்திருங்கள்.